everyone, welcome to our channel என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான லட்டு தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. இந்த லட்டு வந்து எனக்காக எங்க அத்தா செய்த ஸ்பெஷல். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பா அவர் செய்த இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த லட்டை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க, இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோ முடிஞ்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த கப்பில் அளந்திருக்கேன். 3 கப் வந்து மாவு எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக 3 கப் மாவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கடலை மாவு. நார்மலாக நாங்கள் கடையில் வாங்கின கடலை மாவு தான் இது. இப்போ இதில் 3 கப் எடுத்துட்டேன். 2வது கப் வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணலை. இதில் என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் வந்து கலர் கேசரி பவுடர் விற்கும் இல்லையா, அந்த கலர் ஆரஞ்சு கலர் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் லட்டு வேணுமோ அந்த கலர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன். இப்போ வந்து நெய்யை என்ன நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஜிஆர்பி இந்த டைம் வாங்கினனால அதை யூஸ் பண்ணுறோம். 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். என்னடா அந்த கலர் போட்டோமே கலர் வரலையேன்னு யோசிக்காதீங்க. தண்ணி ஊற்றினா தான் அந்த கலர் நமக்கு தெரிய வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரே டைம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கட்டி விழுந்துடும். மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக உள்ளே நின்றுடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமே நமக்கு தேவையான பதம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம பதத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னுமுமே இது ரொம்ப கட்டியாக தான் இருக்குது. இதனோட பதம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப அப்படியே தண்ணியாக தெரியுமா, தண்ணியே தெரியும் அந்த மாதிரி ஸ்டேஜாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஃபைனலாக என்ன கன்சிஸ்டன்சின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான பதம் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பதம் வந்துடுச்சு. ஃபைனலாக நான் காட்டினது தான். இப்போ இதை மாதிரி வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை நார்மல் ஜெல்லி கரண்டியில் கூட நீங்கள் இதை ஊற்றலாம். இதில்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். இது பின்னாடி ஒரு ஊசியை வச்சு குட்டி குட்டி ஹோலாக வந்து போட்டுக்கலாம். நமக்கு அந்த பூந்தி பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண அந்த மாவை ஒரு 45 மினிட்ஸ் எடுத்து ஓரம் வச்சிடணும். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை மாதிரி மாவு இருக்குது. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஆயில் ஆல்ரெடி வச்சாச்சு. ஆயில் காஞ்சதும் நம்ம வந்து பூந்தி போட்டுடலாம். இப்போ நமக்கு ஆயில் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் மாவு எடுத்து ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பூந்தி கொட்டிகிட்டு இருக்கு. ஸ்டவ் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா அது டக்குன்னு பூந்தி வந்து சீக்கிரமாக வெந்துடும், கலர் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனேவே வந்து பூந்தி மேலே வந்துருச்சு. இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். நமக்கு எடுக்கும் போதே தெரியும் அது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
நம்ம இதை மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதை எடுத்து இது மாதிரி வடிகட்டியில் ஊற்றணும்னு சொன்னால் ஆயில் ஃபுல்லாக கீழே நின்றுடும், கீழே விழுந்துடும், அந்த பாத்திரத்திலேயே கொட்டிடும். நமக்கு தேவையான பூந்தி மட்டும் இந்த ஸ்ட்ரெயினரில் மேலே நின்றுடும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பவுலில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி தான் நம்ம எடுக்கணும். எல்லா மாவையும் ஊற்றி நம்ம எல்லா பூந்தியும் வந்து எடுத்துக்கலாம். பூந்தி எடுக்கிறது அந்த பக்குவம் தான். நம்ம கரண்டி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக அத்தானுக்கு அந்த கரண்டி குட்டியாக இருந்தனால ரொம்ப டைம் எடுத்துச்சு, அதனால இதை மாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப் மாவுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் சுகருக்கு 3/4 கப் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 3 கப் சுகருக்கு 2.25 கப் தண்ணியை அளந்து ஊற்றிருக்காங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு பெருசாக வந்து பதம் வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சக்கரை பாகு பதம், கம்பி பதம் அதெல்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம பூந்தி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுகர் பாகில் கொட்டிடுறோம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த பாகு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு அந்த பூந்தி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ப்ளஸ் பாகும் வந்து நல்லா சுண்ட ஆரம்பிக்கும். இதை மாதிரி நமக்கு ஸ்டேஜ் வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி இருக்கு இல்லையா, கேஷ்யூ நட்ஸ், அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நல்லா வந்து அந்த சுகர் பாகை வந்து பூந்தியை அப்சர்வ் பண்ணிடுச்சு. முந்திரி போட்டு முந்திரியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இல்லைனா ஒரு லட்டுவில் மட்டும் நிறைய முந்திரி வந்துடும், மற்றதில் முந்திரி இருக்காது மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கோம், ஒரு 3-4 ஏலக்காய். அதையும் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே நம்ம ஒரு 45 மினிட்ஸ்க்கு எடுத்து ஓர வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 3 ஸ்பூன் நெய் விடுங்க. அதில் மொத்தம் நமக்கு 5 ஸ்பூன்ஸ் வந்து நெய் தேவைப்படுது. ஆல்ரெடி 2 ஸ்பூன் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஊற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டோம். நெய் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே வந்து 45 மினிட்ஸ்க்கு எடுத்து வச்சிடலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கை பொறுக்கிற சூடு வந்துடும். அதுக்கப்புறம் ரவுண்டாக நம்ம லட்டு பிடி போல அது மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எங்கள் அத்தா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பராக வந்து லட்டு வருது. இப்போ நமக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 5 hours பொறுத்து சாப்பிட்டுக்கலாம். செய்த உடனே வந்து நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்கின மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு. இந்த எல்லா லட்டுமே எங்களுக்காக தான். சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னொரு ரெசிபி ஒரு இன்னொரு வித்தியாசமான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.